Hi friends, welcome to Parenthood. இன்னைக்கு நம்ம வீடியோல சம்மர் ஸ்பெஷல் 2-in-1 ரெசிபீஸ் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் preservatives சேர்க்காததால ஆரோக்கியமான இந்த ரெசிபியை கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம Parenthood சேனலுக்கு subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நான் 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஃபைன் பியூரியாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரூட் விழுது இருக்கு இல்லையா, இந்த பீட்ரூட் பியூரி வச்சு தான் நம்ம ரோஸ் மில்க் பவுடர் செய்ய போகிறோம். இந்த கலெக்ட் ஆன ஜூஸை வச்சு ரோஸ் மில்க் சிரப் செய்ய போகிறோம். இந்த 1/4 கப் பீட்ரூட் ஜூஸ் இருக்குது. இதை வச்சு எப்படி ரோஸ் மில்க் சிரப் செய்யலாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போது 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை, 1/4 கப் அளவு பீட்ரூட் ஜூஸ், 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கிட்டோம். இதை ஒரு ஓரமாக ஒரு அடுப்பில் வச்சுருங்க. இது கொதிச்சிட்ருக்கட்டும். அரைச்ச பீட்ரூட் விழுது இருக்கு இல்லையா, அதை இன்னொரு பேனில் சேர்த்துக்கோங்க. இது எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் பீட்ரூட்டுக்கு 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மிக்சர் கொஞ்சம் லூஸ் ஆகி நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்குது. அடிகனமான வெசல் யூஸ் பண்ணுங்கள். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் சிரப் பாருங்கள், இப்போ நல்லா ரோஸ் மில்க் சிரப் வந்து பீட்ரூட்டும் சுகரும் சேர்ந்து கொதிக்குது. இப்போ நம்ம ரோஸ் மில்க் எப்போ ஆட் பண்ணணும்னா இது வந்து ஹனி மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் ரோஸை ஒன்றும் பாதியமாக ஒரு விப்பர் மோடில் போட்டு அரைச்சி இந்த சுகர் பீட்ரூட் சிரப்பில் சேர்த்துட்டு அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணலாம். இந்த சூட்லேயே அந்த பன்னீர் ரோஸோட எசன்ஸ் எல்லாமே அந்த பீட்ரூட் சிரப்பில் இறங்கி ரோஸ் மில்க் சிரப் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீட்ரூட் பவுடருக்கு பீட்ரூட்டும் சுகரும் சேர்ந்து நம்ம அடுப்பில் வச்சுருந்தோம். இது நல்லா திக்காயிருச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளால் அந்த பீட்ரூட் சுகர் வந்து நல்லா இறுகி கிறிஸ்டல் ஆயிரும். அதுக்கு மேலே நம்மளால் கிண்ட முடியாது. நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது குட்டி குட்டி கல்கண்டு மாதிரி பீசஸாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா ஆறுறப்போ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிரும். ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் காஞ்ச ரோஸ் பெட்டல்ஸ், பாதாம், முந்திரி சேர்த்துக்கோங்க. இது பவுடருங்கிறதுனால நல்ல காஞ்ச ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி, கை, அப்புறம் ஸ்பூன் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் பவுடர் நல்ல லைஃப் வரும். ஃபைனலி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஜென்டல் கிரைண்ட் பண்ணிங்கன்னா இது ஃபைன் பவுடர் ஆயிரும். அதிக அளவு குவான்டிட்டியில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நட்ஸையும் ரோஸ் பெட்டல்ஸையும் கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். பீட்ரூட் ரோஸ் மால்ட் அல்லது ரோஸ் மில்க் பவுடர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரோஸ் மில்கோட சிரப்பும் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பன்னீர் ரோஸ், டைஜஷன், அல்சர், மென்ஸ்ட்ருவல் கிராம்ப்ஸ், அதுக்கப்புறமா சம்மர் டைமில் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் பன்னீர் ரோஸ் நிறையவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபில்டர் பண்ண பன்னீர் பீட்ரூட் வந்து குல்கந்த் மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை தூக்கி போடாமல் சாப்பிட்ருங்க. ரோஸ் மில்க் சிரப், அதுக்கப்புறமா ரோஸ் மில்க் பவுடர் ரெண்டும் ஒரே டைமில் ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணிடலாம். இதை பண்ணதுக்கப்புறமா எப்படி மிக்ஸ் பண்ணணுங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம். நான் வந்து ரோஸ் மில்க் சிரப்புக்கு வந்து கொஞ்சம் சில்டு மில்க்கையும் பவுடர் கலக்கிறதுக்கு வார்ம் மில்க்கையும் யூஸ் பண்ணியிருக்கேன். 2-3 ஸ்பூன் அளவு சிரப்பை நீங்கள் கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சுகர் அளவு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா நாட்டு சர்க்கரை நீங்கள் பாலில் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவு பீட்ரூட் பவுடர் சேர்க்குறேன். இது போதுமான அளவாக இருக்குது. சுகர் மட்டும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க பால் குடிக்க விருப்பம் இல்லாமல் இருக்கும் போது இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான ட்ரிங்க் செஞ்சு கொடுங்க. ரோஸ் கிடைக்காத பட்சத்தில் பீட்ரூட் மால்ட் மட்டுமே செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேரண்ட்ஹுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.